பிஎம் கிசான் 21வது தவணை 2000 ரூபாய் கணக்கில் வரவைக்கிறது. இந்த பிஎம் கிசான் யோஜனா 21ஆம் தவணை எப்பொழுது உங்கள் கணக்கில் வர வைக்க போகிறாங்க, தவணை தேதி மற்றும் உங்களுடைய நிலையை நீங்கள் சரிபார்க்கணும். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 21வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் பயனாளிகளுக்கு ஒரு பெரிய செய்தி உள்ளது. கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் 21வது தவணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த தவணை தொகை 2000 நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கு டிபிடி பணப்பரிமாற்றம் மூலம் அனுப்பப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு தகுதியான விவசாயியாக இருந்தால் உங்கள் மொபைல் அல்லது மடிக்கணினியை பயன்படுத்தி வீட்டிலிருந்தே கட்டணநிலையை சரிபார்க்கலாம். பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து தகுதியுள்ள விவசாயிகள் குடும்பங்களுக்கும் ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த உதவி 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் 2000 விவசாயிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதும் அவர்களின் விவசாய வங்கி செலவுகளுக்கு உதவுவதும் ஆகும். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா 21வது தவணை எப்போ வெளியாகும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. நவம்பர் 19ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் வெளியாகும். 21ஆம் தேதி வெளியிடும் பணியை தொடங்கியுள்ளார். 21வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகள் வங்கி கணக்குகளுக்கு இந்த தொகையை மாற்றினார். பிஎம் கிசான் போர்ட்டலில் தங்கள் இகேஒய்சி செயல்முறையை வெற்றிகரமாக முடித்த விவசாயிகள் விரைவில் தங்கள் வங்கி கணக்குகளில் இந்த 2000 தொகையை பெறுவார்கள். விவசாயிகள் தங்கள் கட்டண நிலையை தொடர்ந்து சரிபார்க்கப்பட வேண்டும். பிரதம மந்திரி கிசான் 21வது தவணையின் நிலையை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ போர்ட்டல் வலைதளத்திலும் பயனாளிகளுடைய நிலை விருப்பத்தை கிளிக் செய்து அதை காண்பீர்கள். 3 விருப்பங்கள் ஏதேனும் ஒன்று: ஆதார் எண், மொபைல் எண், வங்கி கணக்கு எண். தேவையான தகவலை நிரப்பிய பிறகு தரவை பெற பொத்தானை கிளிக் பண்ணவுடன் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த எண்ணை போட்டுட்டு 21வது தவணையோட நிலையை நீங்கள் சரிபார்த்துக்கலாம். இகேஒய்சி கண்டிப்பாக அவசியங்க. யோஜனாவின் இகேஒய்சி மின்னணு அறிவியல் உங்கள் வாடிக்கையாளர் கட்டாயமாக்கப்பட்டது. ஒரு பயனாளி விவசாயி இன்னும் தங்கள் இகேஒய்சி செயல்முறையை முடிக்கவில்லை என்றால் அவர்களின் வரவேற்கும் தவணைகள் நிறுத்தி வைக்கப்படலாம். தடையின்றி தவணையை சலுகைகளோடு பெறுவதற்கு உங்கள் இகேஒய்சி விரைவில் முடிப்பது அவசியம். சிஎஸ்சி மையம் மூலமாகவோ அல்லது பிஎம் கிசான் போர்ட்டல் மூலமாகவோ உங்களுடைய இகேஒய்சியை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நில சரிபார்ப்பும் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. இதே நீங்கள் இப்போந்தே சரி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வரும் நவம்பர் 19ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் நடக்கும். இந்த தவணை தொகையை பெறுவதற்கு தயாராக கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.